வெல்கம் டு வெட்டிவாகை யூடியூப் சேனல். அண்ணாமலை 3 மாசத்துக்கு அப்புறம் வெளிநாடு போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல நமக்கு கண்டென்ட் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு. இந்த 3 மாசம் கொஞ்சம் கண்டென்ட் பற்றாக்குறை தான் இருந்துச்சு. அதை சீமான் அண்ணனும் விசிகா திருமாவளவன் இவர்கள் மாதிரி ஒரு சில பேர் அரசியல் வட்டாரத்துல சில விஷயங்களை சொல்லி செய்து நமக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சங்கி கூட்டங்களை பாஜகவை வச்சு செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு பெருசா கிடைக்கல. அண்ணாமலை வெளிநாட்டுல போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தைய தமிழக வெற்றி கழகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எச் ராஜா அவரை குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு. எதற்காக அப்படின்னா 2018 திரிபுரா மாநிலத்தில் லெனினுடைய சிலை, கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் லெனினுடைய சிலை உடைக்கப்பட்டது. அந்த மாநிலத்தை சேர்ந்த கொஞ்சம் சங்கி கூட்டங்கள் அதை உடைச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எச் ராஜா ஒரு ட்விட்டர்ல பதிவு போடுறார். என்ன அப்படின்னா, எப்படி லெனினுடைய சிலை திரிபுராவில் உடைக்கப்பட்டதோ அதே போன்று தமிழ்நாட்டில் ஈவேராவினுடைய சிலை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டாரு. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டன குரல்கள் எழுந்தது. எச் ராஜாவுக்கு எதிராக பல காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்றது. நான் கூட ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு எச் ராஜாவுக்கு எதிராக பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இது என்னுடைய அட்மின் போட்டது அப்படி இப்படின்லாம் கதையை கட்டினாரு. ஆனா இதை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. கடைசியில அந்த வழக்கிலையும் அதே மாதிரி கனிமொழி எம்பி அவர்களை பத்தி அவதூறாக மோசமா அருவருக்கத்தக்க வகையில பேசின விஷயம், இதற்காகவும் கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கப்பட்டது. இப்படி 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடைசியில் அந்த 7 வழக்கையும் 2ஆ சேர்த்து எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று இன்னைக்கு அதற்கான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தலா 6 மாதம், 2 வழக்குகளுக்கும் சேர்த்து தலா 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 31ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எது எப்படியோ இப்போ எச் ராஜா உள்ள போறது இல்லை. ஆனா எச் ராஜா இப்போ குற்றவாளி, நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவர் ஜெயிலுக்குள்ள போகலன்னா கூட இது நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா, எச் ராஜா வகைராக்கள் மேல சர்வசாதாரணமா நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பு கொடுப்பதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துராது. எச் ராஜா அவரை சார்ந்தவர்கள் எல்லாம். ஆனா அப்படி ஒரு தீர்ப்பு எச் ராஜா அல்லது அந்த எச் ராஜா வகைராக்கள் மேல தீர்ப்பு வருதுன்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் தான் சாத்தியம். அது தமிழ்நாட்டில் சாத்தியப்படக்கூடிய காரணத்தினாலதான் இந்த எச் ராஜா வகைராக்களுக்கு பெரியார்னா பிடிக்காது. ஏன் பெரியார்னா பிடிக்காதுன்னா, இங்க அனைத்து மக்களுக்குமான நீதி நிலைநாட்டக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி உருவாக்குனதுக்கான இந்த சூழலை இந்த நாட்டில் உருவாக்குவதற்கு மிக முக்கியமான பங்கு சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்குமான சம உரிமை, அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுல மிக முக்கிய பங்கு பெரியாருக்கு இருக்கு. அதனாலதான் பெரியாரை இந்த சங்கி கூட்டங்களுக்கு, எச் ராஜா வகைராக்களுக்கு அவர் இறந்து பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அவர் மேல வெறுப்ப கக்குறாங்க. அப்படின்னா அவருடைய கொள்கை தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்க வரையிலும் எச் ராஜா வகைராக்களுக்கு மேல இந்த மாதிரி தீர்ப்பு வருவதெல்லாம் சாதாரண விஷயம். சரி, அடுத்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பேசும்போது இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஒரு கிச்சடி பாலிடிக்ஸ் ஆகிப்போச்சு. எல்லா கொள்கைகளையும் சேர்த்து போட்டு கொள்கைன்னு சொல்றாங்க. இந்த 10 தலைவர்களை சேர்த்து இவங்க தான் கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்துல இருந்தும் ஒவ்வொருத்தரை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரசம்னா ரசம் சாதம்னு சொல்லணும், தயிர் சாதம்னா தயிர் சாதம்னு சொல்லணும், சாம்பார் சாதம்னா சாம்பார் சாதம்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாதம்னு சொல்லக்கூடாது. இப்படிங்கிற மாதிரி இது அண்ணன் சீமான் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதை அப்படியே காப்பி அடிச்சு ஒரு மாத்தி பேசுறார். அண்ணன் சீமான் கருவாட்டு குழம்பு அப்படின்னாரு, சாம்பார் சாதம்னா சாம்பார் சொன்னாரு. அப்போ அண்ணாமலைக்கு இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பெல்லாம் பேச மாட்டார், கொஞ்சம் கவிச்சியா இருக்கும் இல்லையா, அவர்களுக்கு பிடிக்கணும் இல்லையா. அதனால தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு சொல்லி அப்படி ஒரு மிக்சிங்க பண்ணிட்டாரு. சரி, அதுக்கு தான் நம்ம பதில் கொடுக்க போறோம். ஸோ முதல்ல அண்ணாமலை அண்ணாமலை
இங்கெல்லாம் ஒரு படிப்பு இல்ல. தமிழ்நாட்டுல இந்தியாவுல இல்லாத இதிகாசங்களா, இந்தியாவுல இல்லாத புராணங்களா, இந்தியாவுல இல்லாத மிகப்பெரிய தலைவர்களா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, உலகத்தினுடைய குரு இந்தியா இப்படின்லாம் சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு இந்த கோர்ஸை இந்தியால படிப்பதற்கு வழி இல்லையா? இத்தனை பேர் இருக்கக்கூடிய, இத்தனை கல்லூரிகள், இத்தனை யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய இந்தியாவுல இந்த கல்வி கிடைக்காதா அண்ணாமலைக்கு? இங்கெல்லாம் இல்லாததையா போய் அண்ணாமலை அங்க போய் ஒரு அரசியலை படிச்சுட்டு வராரு அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. அப்படி ஒரு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க என்ன அரசியல் செய்ய போறா? அதே இந்துத்துவ அரசியல், அதே கலவர அரசியல், மாற்று அரசியல் பெயரால ஏதாவது கலவரத்தை செய்யணும். அந்த கலவரத்துக்கு இடையில எப்படி போய் மொபைல் கடையில திருடுறது, எப்படி பிரியாணி கடையில திருடுறது, பிரியாணி அண்டாவை ஆட்டையை போட்டு போறது, இதுக்கு மேல எப்படி புகார் வராம பாத்துக்கிறது, இதையெல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கு லண்டன்ல போய் தான் படிக்கணுமா? நாக்பூர்ல போய் படிச்சா ஆகாதா? ஏற்கனவே நாக்பூர்ல படிச்சுதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. பேசுவார் பேச்சு என்ன, இந்தியா உலகத்தினுடைய குரு, மெக்காலே கல்வி முறை வந்துதான் இந்த நாட்டை அழிச்சுது, மக்களை சீரழிச்சது, கிறிஸ்தவ மதம் புகுத்தப்பட்டது இப்படின்லாம் சங்கி கூட்டங்கள் பேசும். இந்த மெக்காலே கல்வி முறையை வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைப்பதற்கு வழிவகை செய்தது மெக்காலே கல்வி முறை. அதை இங்க போய் திட்டிட்டு லண்டன்ல போய் படிச்சுட்டு வர நீ, லண்டன்ல போய் படிச்சுட்டு அங்க போய் படிச்சுட்டு இங்க வந்து அரசியல் செய்ய போற நீ. இந்த நீ படித்த 20,000 புத்தகத்துல இல்லாத அறிவு, நீ படிச்ச IPS படிப்புல இல்லாத அறிவு, நீ படிச்ச இந்த 3 மாசத்துலயும் வரப்போறதில்ல, அது வரவும் செய்யாது. அப்படி அந்த 3 மாசத்துலதான் உங்களுக்கு அந்த அறிவு வந்துருந்துச்சுன்னா வரும்போதே ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு பிஜேபியில இருந்து வெளியே வந்திருப்பீங்களே. சரி, ஓகே. இதுல இப்ப என்ன சொல்ல வரீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொள்கை கிடையாது, ஒரு 10 தலைவர்களை போட்டோ போட்டு இதை சொன்னா கொள்கையாயிருமா அப்படின்னு கேட்கறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க ஒரு 5 தலைவர்களை காமிச்சிருக்கிறோம், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் அப்படின்னு. இந்த 5 பேருடைய கருத்துக்கள்ல முரண்பாடு கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு களத்துல வேலை பார்த்திருக்காங்க. சமூகத்தினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த சாதாரண மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் அத்தனை பேருமே. அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள். எங்க நீங்க சொல்லு பார்ப்போம், உங்க கொள்கை தலைவர்கள் யார் யாருன்னு? ராமர், கிருஷ்ணர், கணபதி, பிள்ளையாரு, இந்த மாதிரி கடவுள்களுடைய பெயர்ல அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமா போனா கொள்கை தலைவர்கள் யார சொல்லுவீங்க? சாவர்கர், பிரிட்டிஷ்காரன் பூட்ஸ் அன்னைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர் அண்ணாமலையினுடைய கொள்கை தலைவர். கோட்சே, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய கடைசி காலத்துல, வயதான முதிர்ந்த காலத்திலையும் போராடிய, காந்தியை சுட்டு படுகொலை செய்த இந்தியாவினுடைய முதல் இந்துத்துவ பாசிச தீவிரவாதி கோட்சே அண்ணாமலையினுடைய கொள்கை தலைவர். தவிர வேற யாராவது கொள்கை தலைவரை சொல்லுவீங்க? யாரையுமே சொல்ல முடியாது. யாருமே உங்களுக்கு கொள்கை தலைவர்கள் கிடையாது. ஒரு கொள்கையே இல்லாம வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து மக்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, பெரும்பான்மைவாதத்தை கட்டமைத்து அவர்களை சிந்திக்க விடாம, அவர்களுக்கு மதவாதத்தை ஊட்டி, அவர்களுக்கு ஜாதியவாதத்தை ஊட்டி, அவர்களை சிந்திக்க விடாம இந்த நாட்டை இன்னும் 100 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான அரசியலை செய்யக்கூடிய அண்ணாமலைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. யார கொள்கை தலைவரா சொல்லுவீங்க நீங்க? பெரியார உங்களுடைய கொள்கை தலைவரா சொல்லுவீங்களா? மாட்டீங்க. பெரியாருக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் நீங்கள். சரி, அதை விட்டுருங்க. அவர் கடவுள் மறுப்ப சொன்னாரு, பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசினாரு, ஜாதி அடுக்குமுறைகளை எதிர்த்து பேசியிருக்காரு. அதனால அவரை நீங்க கொள்கை தலைவரா ஏத்துக்க மாட்டீங்க. காமராஜரை ஏத்துப்பீங்களா நீங்க கொள்கை தலைவரா? காமராஜரை டெல்லியில வைத்து அவருடைய வீட்டை எரித்து அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த கூட்டம் இந்த RSS சங் பரிவார பயங்கரவாத கூட்டம். இது வரலாற்று உண்மை, மறுக்க முடியுமா? இப்ப காமராஜர் உங்களுடைய கொள்கை தலைவரா சொல்லுவீங்களா? முடியாது. அம்பேத்கரை சொல்ல முடியுமா? அம்பேத்கரை தூக்கி பிடிப்பீங்க. சில இடங்கள்ல அம்பேத்கரை பேசுறீங்க. ஆனா அம்பேத்கரும் பெரியாரும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை சேர்ந்தவர். அம்பேத்கர் கூட இந்து மதத்திலிருந்து வெளியேறினார், புத்த மதத்தை தேர்ந்தெடுத்தார். பெரியார் அதை கூட செய்யல. ஆனாலும் அம்பேத்கர் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர். அந்த ஒரு காரணத்திற்காக ஏதோ அவருக்கு எதிராக பேசினா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினதாக கருதப்படும் அப்படிங்கிறதுனால
அம்பேத்கர் அவரை பத்தி திட்டாம பேசாம இருக்கீங்க. ஆனா உங்களுடைய கொள்கை முற்றிலுமாக அம்பேத்கருக்கு எதிரானது. முற்றிலுமாக அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானது. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர் அம்பேத்கர். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கேவலப்படுத்தி, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி நடக்கக்கூடாது, மனு தர்மம் தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை சட்டமாக வரணும்னு சொல்லி பேசக்கூடிய கூட்டம் இந்த சங் பரிவார கூட்டம். அப்படிப்பட்ட கொள்கையை வச்சிருக்கக்கூடிய நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசலாமா? அண்ணாமலை பேசலாமா? அதுக்கப்புறம் யார சொல்லுவீங்க? வேலு நாச்சியார சொல்லுவீங்களா? வேலு நாச்சியார் தன்னுடைய கணவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தன்னுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக அவருக்கு உதவி செய்தது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும், இஸ்லாமிய மன்னர்கள். அவர்களோடு ஒரு மத நல்லிணக்கத்தை பேணி அதற்கு பிறகு இந்த வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டிலிருந்து அடித்து துரத்துவதற்கு போர் செய்தவர் வேலு நாச்சியார் அவர்கள். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க உங்களுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய, உங்களுடைய கொள்கைவாதிகள் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வெள்ளக்காரன் பூட்ஸ் கால நக்கி அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவனோடு சேர்ந்து அரசு உயர் பதவிகள்ல ஏறி நின்னவன தான் இன்னைக்கு உங்களுடைய கொள்கை தலைவர்களாக அவர்களுடைய வழியை, அவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசலாமா? வேற அஞ்சலை அம்மாள், அதுவும் அதே விஷயம்தான். ஒரு பெண் கடைசி வரையிலும் தன்னுடைய நாட்டுக்காக போராடியவர். அதாவது இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கொலை செய்த ஒரு வெள்ளைக்காரனுக்கு வைத்திருக்கக்கூடிய சிலையை உடைத்தெறிந்து அதன் காரணமாக சிறைக்கு சென்று அங்கே தன்னுடைய குழந்தை கர்ப்பிணியா போய், நிறை மாத கர்ப்பிணியா போய் சிறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு மாதம் பரோல்ல வந்து குழந்தை பத்துக்கிட்டு மீண்டும் குழந்தையோட சிறைக்கு சென்ற தியாக செம்மல் அஞ்சலை அம்மாள். இப்படி ஒரு தியாக வரலாறு உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய கொள்கை தலைவர்கள் சொல்லக்கூடிய யாருக்காவது இருக்குதா? சொல்ல முடியுமா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கரனுடைய பரம்பரை தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசலாமா? அண்ணாமலை வேற யார சொல்லுவீங்க? எதையுமே சொல்ல முடியாது. அப்ப கொள்கையே இல்லாத நீங்க அடுத்த கட்சியை பத்தி, கொள்கையை பத்தி பேசலாமா? பேசக்கூடாது, பேச முடியாது. அப்படி நீங்க பேசுவதாக இருந்தா நான் இப்ப கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார்? கேட்ட ராமரு, கிருஷ்ணரு இப்படின்னு சொல்லி இதிகாசங்களையும் புராணங்களையும் சொல்லுவீங்க. ஆனா எங்களுடைய கொள்கை தலைவர்கள் மக்களுக்காக, நாட்டுக்காக களத்துல நின்று உழைத்து உயிர் தியாகம் செய்தவர்கள். நாட்டு மக்களுக்காக உழைத்தவர்கள். இவருடைய பணிகள் என்பது, இவர்களுடைய செயல்பாடு என்பது, இவர்கள் இந்த மக்களுக்காக உழைத்த உழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரத்தமும் சதையுமாக கண் முன்னாடி நம்ம கிட்ட இருக்கு. ஒவ்வொரு வீட்டில இருந்த மக்களுடைய வளர்ச்சி, அது இந்த எங்களுடைய கொள்கை தலைவர்கள் இந்த நாட்டுக்கு போட்ட விதை. அதன் காரணமாக தான் இன்னைக்கு பல பேர் வளர்ந்துருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அண்ணாமலை மாதிரியான ஆட்களை நம்ம சந்திப்போம். உங்களுக்கும் இது மாதிரியான கருத்துக்களை, தகவல்களை தினம் தினம் இந்த சேனலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். நன்றி.